படத்தோட ஆரம்பமே திருவனந்தபுரத்தில் உள்ள குட் ஷெப்பர்டுன்ற ஒரு ஹாஸ்பிட்டலில் தொடங்குது. அங்கே அட்டெண்டராக வேலை பார்க்கும் சனல், இந்த படத்தோட ஹீரோ, டியூட்டிக்கு லேட்டாக வரா. அந்த நேரத்தில் அந்த ஹாஸ்பிட்டலோட வாய்ஸ் எல்லாம் தொடர்ந்து அடிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த ஹாஸ்பிட்டலில் 3 நாளுக்கு முன்னாடி பிறந்த ஒரு பெண் குழந்தை மெட்டர்னிட்டி வார்ட்லேருந்து காணாமல் போகுது. அப்போது சனலுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது சந்தேகத்துக்குரிய ஒரு பெண் பர்தா போட்டு லிஃப்ட்டிலேருந்து வெளியே வந்தது ஞாபகம் வருது. உடனே சனல் லிஃப்ட் பக்கமும் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியிலையும் தேடி பார்க்குறான். ஆனால் அங்கே அந்த பெண் இல்லை. பிறகு குழந்தை காணாமல் போன தகவலை போலீஸ் ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் தெரியப்படுத்துது. மேலும் மீடியாவும் அந்த நியூஸை தெரிஞ்சுக்கிட்டு அதை ஒரு பிரேக்கிங் நியூஸாக ஆக்குறாங்க. தகவல் அறிந்த போலீஸ் விசாரணையை தொடங்குறாங்க. குழந்தை காணாமல் போன வார்டில் செக்யூரிட்டி சுகுமாரன் நைட் டியூட்டியிலேருந்து 10 மணிக்கு கிளம்பணும். ஆனால் அன்னைக்கு அவர் 8 மணிக்கே கிளம்பியிருப்பார். அதாவது குழந்தை காணாமல் போன நேரத்தில் அந்த வார்டில் பாதுகாப்பு இல்லை. போலீஸார் சுகுமாரனை அழைச்சி விசாரிக்கிறாங்க. அவர் தனது மகளோட திருமணத்துக்காக 8 மணிக்கு போகிறதா நான் சனலிடம் சொன்னேன், அவனும் 8 மணிக்கு வந்துடுன்னு சொன்னான் அப்படின்னு சுகுமார் போலீஸ்கிட்ட சொல்கிறாரு. ஆனால் சனல் அவர் அப்படிலாம் ஏன்டா சொல்கிறேன்னு சொல்லிடுறான். இதெல்லாம் கேட்ட போலீஸ் சுகுமாரன் தான் இங்கே செக்யூரிட்டி, அப்போ இந்த சம்பவத்திற்கும் முழு பொறுப்பும் அவனோட தான் சொல்லிடுறாங்க. பிறகு சிசிடிவியை பார்க்க போகிறாங்க. அதே நேரத்தில் சனல் பர்தா போட்ட ஒரு பெண்ணை லிஃப்ட்டில் பார்த்ததா போலீஸ்கிட்ட சொல்கிறான். போலீஸும் சிசிடிவி சரி பார்த்து சனல் சொன்ன அந்த பெண் குழந்தையோட போகிறத கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதன் பிறகு விசாரணை தீவிரமாகுது. பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன் எல்லா இடத்துலையும் சோதனை நடக்குது. பிறகு ஒரு கடையோட சிசிடிவியில் பர்தா போட்ட பெண் அந்த பகுதி வழியாக போகிறத போலீஸ் பார்க்குறாங்க. அப்போதான் போலீஸ்க்கு தெரிய வருது அந்த பர்தா போட்டிருந்தது பெண் இல்லை, ஒரு ஆண். அதன் பிறகு குழந்தையோட அம்மா மீனாட்சி, 19 வயது, இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். குழந்தையோட அப்பா ஆகாஷ், அவனும் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். இந்த குழந்தையை வளர்க்க அவங்க 2 பேர்த்துக்குமே மனமும் இல்லை, விருப்பமும் இல்லை. ஆனால் போலீஸ் அந்த குழந்தையை தொடர்ந்து தேடிட்டு இருப்பாங்க. அப்போது சனலுக்கு ஒன்று ஞாபகம் வருது. முன்தினம் மெட்டர்னிட்டி வார்டுக்கு பக்கத்தில் சந்தேகப்படும்படி ஒருத்தன் சுற்றிக்கிட்டு இருந்திருப்பான். அவன் பேர் விவேக் மரன், ரெஜிஸ்டரில் பேர் கொடுத்துருப்பான். ஆனால் அதில் கொடுத்த பேரும் நம்பரும் போலியாக இருக்கும். அந்த விவேக் தான் உண்மையில் குழந்தையை கடத்தினது. அவனோட நிஜ பேர் ரிஷின்னு சனல் கண்டுபிடிக்கிறான். ரிஷியோட சகோதரி ரிதுவோட குழந்தை பிரசவத்திற்கு முன்னாடி இறந்துருக்கும். ரிதுவோட கணவன் ஒரு சைக்கோ, அதனால் குழந்தை இல்லாமல் வீட்டுக்கு போனால் கொடுமை பண்ணுவான்னு ரிஷி இந்த குழந்தையை கடத்திருப்பான். ஆனால் ரிது குழந்தையை திருப்பி கொடுக்க மீனாட்சியோட வீட்டுக்கு போயிருப்பான். அப்போது மீனாட்சி, எனக்கு இந்த குழந்தையை வளர்க்க வயசும் இல்லை, சரியான மனநிலையும் இல்லை, அதனால் இந்த குழந்தையை நீயே வச்சுக்கோன்னு ரிதுகிட்ட கொடுத்துருவா. கிளைமேக்ஸில் ரிது குழந்தையோட ட்ரெயினில் கொல்கத்தாவுக்கு தப்பிக்கிறான். ஆனால் சனல் அவளை பின்தொடர்ந்து போய் போலீஸை அங்கே வர வச்சான். பிறகு ரிது சனல்கிட்ட நடந்ததை உண்மைகளை சொல்லுவா. சனலும் மீனாட்சிகிட்ட ஃபோன் பண்ணி அதை உறுதி செய்கிறான். பிறகு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு போலீஸ் வரதுக்கு முன்னாடியே ரிதுவையும் குழந்தையும் அங்கேருந்து பாதுகாப்பாக அனுப்பி வச்சிருவான். போலீஸும் அங்கே வந்து தேடி பார்த்துட்டு போயிடுவாங்க. முடிவில் ரிது குழந்தையோட கொல்கத்தாக்கு பஸ்ஸில் போயிடுவா. அதோட படமும் முடிஞ்சிருது.